கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல்மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திரு டிடிவி தினகரனின் பேட்டியின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த தந்தை பெரியாரின் செயலாற்றல், பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வள்ளல் குணம், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய துணிவு கனிவு, தியாக தலைவி சின்னம்மாவுடைய தியாகம் அனைத்தும் ஒருங்கே பெற்ற இன்றைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மிக விரைவில் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர், நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி இந்த நன்னாளில் அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் என்று பெயர் வைத்ததில் மிக சிறந்த முடிவை நம் துணை பொதுச் செயலாளர் எடுத்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. அம்மா தான் எந்த தேர்தல் வந்தாலும் முதலில் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்குபவர் நம்முடைய அம்மா தான். அதே போல புரட்சி தலைவருடைய வள்ளல் குணமும் அது அனைத்தையும் ஒருங்கே பெற்ற இந்த இயக்கம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம்,
இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்று ஆண்டு கொண்டிருக்கிற அமாவாசை அடிமைகள் அரசை மிக விரைவில் தூக்கி எறிந்து, அதே போல மிரண்டு போயிருக்கிற இப்ப சொல்ற நிச்சயமாக நமக்கு குக்கர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக குக்கர் கிடைக்க வேண்டும். எப்படி ஆர்கே நகரில் இரட்டை இலை மலரவில்லையோ, தாமரை கருகி போயிற்றோ, உதயசூரியன் உதிக்கவில்லையோ, எப்படி குக்கர் சத்தம் டெல்லி வரை கேட்டதோ, அதே போல நிச்சயமாக இந்த வெற்றி டெல்லி வரை கேட்கும். இந்த வெற்றி மூலமாக அடுத்து தமிழகத்தின் அரசியல் தலைவர், நாளைய பிரதமரை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மாவும் தான் இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு நம்முடைய துணை பொதுச் செயலாளருக்கும் நன்றி தெரிவித்து, நாளை நமதே, நாளைய தமிழகம் நமதே, விரைவில் இரட்டை இலையும் நமதே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பு தலைவர், தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், எதற்கும் அஞ்சாத மாவீரன் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, எத்தனை எதிரிகள் எங்கள் முன்னால் புறப்பட்டு வந்தாலும் அத்தனையையும் தூள் தூளாக்குவோம் என்று வீர சபதத்தோடு இங்கே காத்திருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆற்றல் மிக்க படை வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே சொன்னார்கள், இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே சுட்டிக்காட்டினார்கள். தேர்தல் அறிவிச்ச உடனே அத்தனை பேரும் டெல்லிக்கு ஓடுறான், சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஓடுறான். தேர்தலை நிறுத்து, தேர்தலை நிறுத்து. தமிழ்நாட்டில் மாவீரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற துண்டுச்சீட்டு பேர்வழிகள் எல்லாம் தேர்தலை பார்த்து பயப்படுகின்ற நேரத்தில் எப்பொழுது தேர்தல், எப்பொழுது உங்களை சந்திக்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கின்ற ஆண் திருமகன் எங்கள் அண்ணன் டிடிவி என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம் அண்ணன் எத்தனை வழக்குகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள் முட்களாக தன்னை தாக்கிய போதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு விட்டு சென்ற பணிகளை காப்பதற்காக, அம்மாவின் லட்சியங்களை காப்பதற்காக புறப்பட்டிருக்கின்ற தியாக சீலர், தியாகத்தின் திருவுருவம் அண்ணன் டிடிவி அவர்களின் பாதத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருப்போம் என கூறி விடைபெறுகிறேன். எப்பொழுதுமே இடைத்தேர்தல்கள் தான் மகத்தான தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது. நமது மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அடையாளம் காட்டியது. நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமையை மதுரை கிழக்கு தொகுதியும் மருங்காபுரி தொகுதியும் அடையாளம் காட்டியது. அதுபோல அந்த திராவிட இயக்க தலைவர்களின் வரிசையிலே மாபெரும் தலைவரான மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்களை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அடையாளம் காட்டியது. இப்பொழுது திருவாரூர் இடைத்தேர்தலும் அடையாளம் காட்ட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தேர்தல் களம் என்று அமைந்த உடனேயே அரசியல் கட்சிகள் எல்லாம் பயந்து ஒதுங்குகிறது, அரசியல் இயக்கங்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறது. இந்த தேர்தலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கமாக மட்டும் சந்திக்கவில்லை, தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்ற உணர்வோடு இன்றைக்கு நாம் இந்த தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஒரு தலைவன் என்று சொல்லி யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கேடு கெட்டவர்கள் வந்து ஓட்டு கேட்டு யாரும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவதும் கிடையாது. அதே சமயத்தில் இது எங்கள் தொகுதி, பழைய கணக்கை பாருங்கள், எங்கள் வரலாற்றை பாருங்கள், இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்வேன், தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இன்றைக்கு சந்தித்திருக்கிறது. வாக்கு வங்கிகள் மாறி இருக்கிறது. மக்கள் செல்வர் டிடிவி அவர்களின் தலைமையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது வாக்கு வங்கியிலே தேர்தல் களத்தில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே
அற்புதமாக பணியாற்றினோம். துரோகத்துக்கு எதிராக தியாகத்தின் பக்கம் தமிழ்நாட்டு மக்களும் நம் பக்கத்திலே வந்து நின்றார்கள். அதே போலத்தான் திருவாரூர் தொகுதி மக்களும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்களின் துன்பத்திலே பங்கெடுத்த தலைவன் நமது மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்களுக்கு தோளோடு தோள் நின்று அவர்களின் கண்ணீரை உடைத்த மகத்தான தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய வேட்பாளரை நாம் வெற்றி பெற செய்ய அயராது உழைப்போம். இன்றைக்கு தமிழிலே சொல்வார்களே, புலி அடிப்பதற்கு முன்னாலே கிளி அடிக்கிறது என்று சொல்வதை போல எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நடுங்கி போயிருக்கிறது. டிடிவி என்கின்ற புலி அடிப்பதற்கு முன்னாலேயே இன்றைக்கு அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சரித்திரத்தை ஒரு மிகப்பெரிய சரித்திர வெற்றியாக திருவாரூரிலே நாம் படைத்து காட்டுவோம். அம்மா அவர்கள் கண்ட கனவான திருவாரூர் தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி பறக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆர்கே நகரில் எப்படி 40,707 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோமோ அதுபோலவே திருவாரூரிலும் ஏறத்தாழ 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதிபட சொல்லி அதற்கு கழகத்தினுடைய அம்மா பேரவை இத்தொகுதியில் இருக்கின்ற 303 பூத்துகளிலும் நிர்வாகிகள் நியமனம் செய்து கழகத்தினுடைய வெற்றிக்கு அரும்பாடுபடுவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலும் இன்றைய தினம் களப்பணிகளை காணுவதற்கு தயாராக ஒரு இயக்கம் இருக்குமேயானால் அது அண்ணன் தலைமையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். வேறு எந்த இயக்கமும் இருக்க முடியாது. இங்கே அன்பு சகோதரி CR சரஸ்வதி பேசும்போது சொன்னார்கள், வேட்பாளரை அறிமுகம் செய்வார்கள் அம்மா, உடனடியாக தேர்தல் அறிவித்ததும் அறிமுகம் செய்வார்கள் என்று. அடுத்த வரியை விட்டுவிட்டார்கள். அம்மா அறிவித்த வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் என்பது சரித்திரம். அதை அண்ணன் தலைமையிலே இயக்கம் மாபெரும் வெற்றியை பெறும். அல்லும் பகலும் கஜா புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தலைவன் இங்கேயே இருந்து சொல்லவன்னா உதவிகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்திய அரசியலிலே ஒப்பற்ற தலைவர் அண்ணன் டிடிவி தினகரனாகத்தான் இருக்க முடியும். வந்தார்கள், போனார்கள், இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் அட்சய பாத்திரமாக வாரி வழங்கிய தன்மையை கொண்டவர். இங்கே வெற்றி பெற்ற ராணுவ வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை சரிபார்த்து மீண்டும் ராணுவ களத்திற்கு செல்வது போல தலைமை உத்தரவுக்கு காத்திருந்தோம். இங்கே பேசும்பொழுது எல்லோரும் சொன்னார்கள், ஆனால் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நாளைய சரித்திரத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். நீங்கள் இங்கே பேசும்பொழுது சொன்னார் பொங்கல் பரிசு என்று சொல்லி, உங்கள் வீடுகளை மறந்து விடுங்கள், குடும்பத்தாரை மறந்து விடுங்கள். இந்த களத்திலே ஆணையிட்ட பின்னாலே யார் வேட்பாளர் என்று அண்ணன் ஆணையிடுகிறாரோ திருவாரூரில் இருந்து வெற்றி பெற்ற பின்னால் தான் ஆர்கே நகர் போல வீடு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை நாம் ஏற்க வேண்டும் என்பதை சொல்லி இன்னும் பலர் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், பள்ளிக்கூடத்தில் பையனுக்கு வாத்தியாரை பார்த்தா பயம், நீங்க பாத்தீங்கன்னா புலியை பார்த்தா மற்ற மிருகங்களுக்கு பயம், ராணுவத்திலே தீவிரவாதிகளுக்கு ராணுவ வீரர்களை பார்த்தால் பயம். ஆனால் தமிழகத்திலே இன்றைய தினம் மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் மற்ற தலைவர்களுக்கும் ஒருவரை பார்த்தால் பயம், அதுதான் டிடிவி தினகரன் என்ற ஒப்பற்ற தலைவர் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற பதவி இழந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், அவர்களும் சரி தியாகத்தை செய்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் நாளைய சரித்திரம் திரும்பும். தமிழகத்தை தீண்டவிடன் எங்கள் அண்ணன் தினகரன் ஆளுவதை எவராலும் மாற்ற முடியாது என்பதை எடுத்து சொல்லி, தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அவன்போடு அரசு செய்த நாட்டிலே அடிமை என்று பெருநகைக்க முடிவடங்கி நிற்பதோ என்று சொல்வார்களே, அந்த தமிழ் வீரர்களாக மறவர்களாக தஞ்சையை நோக்கி திருவாரூரை நோக்கி படையெடுத்து வருவோம், வெற்றியை ஈட்டி தருவோம் என்பதை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியுடனும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 33 ஆண்டு காலம் உறுதுணையாக இருந்த தியாக தலைவி கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தகுதி வாய்ந்த தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற
ஆற்றல் மிகுந்த நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு முதற்கன நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அடிமைகளின் ஆட்சியில இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே தமிழகத்துடைய மக்களும் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்களும் நாளைய தமிழகத்தையும் இந்த இயக்கத்திற்கையும் நடத்தி காட்டுவதற்கு ஒப்பற்ற திறமையான தகுதியான ஒரே தலைவர் மக்கள் செல்வர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் என்பதை உணர்த்திய தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் என்பது நாளை நடைபெறுகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நாளைய தமிழகத்தை வழிநடத்துவதற்கும் இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்கும் முத்தாய்ப்பாக நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலாக இந்த திருவாரூர் இடைத்தேர்தலை எடுத்துக்கொண்டு, எப்படி ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலை பணியாற்றி முழு வெற்றியை நம்முடைய மக்கள் செல்வர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் காலிலே சமர்ப்பித்தோமோ, அதே போல இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் வெற்றியையும் முழு மனதோடு எப்படி ஆர்கே நகர் பணியாற்றினோமோ அதே அளவோடு பணியாற்றி இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் வெற்றியும் நம்முடைய மக்கள் செல்வர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் காலிலே சமர்ப்பிப்போம் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேதி அறிவிச்சதுமே எல்லா கட்சியுமே நாங்கள் 4ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறோம், 5ஆம் தேதி வேட்பாளர் அறிவிப்போம். சென்னையில் நடக்குது, ராயப்பேட்டையில் நடக்குது, அறிவாலயத்தில் நடக்குதுன்னெலாம் பேசுனீங்க. அடுத்த நாள் ஏன்ப்பா அந்தர் பெல்ட் அடிக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராஜாவை வச்சு டெல்லியில் வழக்கு தொடுக்கிறீங்க, இடைத்தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. திருவாரூர் தொகுதியில் இருக்கிற ஒரு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஒரு நபரை வச்சு திருவாரூருக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் வழக்கு தொடுக்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்றேன், நான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் முதன்மை செயலாளர்கிட்ட விளக்கம் கேட்ட பிறகுதான் திருவாரூருக்கு நான் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணேன். எங்க மேல தப்பு இல்லை, முறையா தேர்தல் நடக்கும்ன்றான். ஹைகோர்ட்டும் நீங்க போட்ட மனுவை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. நிச்சயமா தேர்தல் நடக்கும், மாறுபட்ட கருத்து இல்லை, நடக்கணும். ஏன் நடக்கணும்னு சொல்றேன்டா, தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே துரோகத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க. பல மேடைகள்ல நான் பல கருத்தை சொல்லியிருக்கேன். மகாபாரதத்தில் பல கதாபாத்திரங்கள் இருக்கு. அதுல சின்ன பாத்திரம் கர்ணன் பாத்திரம். அந்த கர்ணன் பாத்திரம் தான் உலகம் முழுக்க ஃபேமஸ். என்ன ரீசன்? சபையில் அவமானப்படும் போது துரியோதனை அவனுக்கு மன்னர் பதவியை கொடுத்து அழகு பார்த்ததுனால தன்னுடைய சகோதரர்கள் தாய் குந்தி தேவி தெரிஞ்ச போதும் கூட உனக்கு எதிர்ப்பாதாண்டா நான் போர் தொடுப்பேன்னு சொல்லி கூட நின்றவன் கர்ணன்றதுனால தான் அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பரிசு. தியாக தலைவி சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி யாரு? நம்மளை மாதிரி கட்சிக்காரரு, ஒத்துக்கிற உனக்கு வாய்ப்பு 4 தடவை எம்எல்ஏ ஆகிருக்க, ஒத்துக்கிற. ஒரு முதலமைச்சர் அந்தஸ்துன்றது எவ்வளவு பெரிய பதவி. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர், புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதலமைச்சர். உருவாக்குனது சின்னம்மா. பதவி நாற்காலில் உட்கார்ந்ததுமே ஏறி வந்த ஏணி எட்டி உதைக்கிறீங்க பார்த்தியா? இதை தமிழ்நாடு ஒத்துக்கிறாது, ஒத்துக்கிறவும் கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஜெயிச்சு கோட்டைக்கு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது 3 நாற்காலி அந்த காலை சொன்னார். பிரஸ், நிர்வாகம், இன்னொன்று.
இன்னொரு காலம் என்ன தெரியுமா சொன்னார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னார். அவர் பாடல் தான் எனக்கு வந்து முதலமைச்சர் ரேஞ்சுக்கு கொண்டு போய் படத்தில் நடித்து நான் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலைமைக்கு நான் வந்தேன்னு சொல்லி அந்த பாடலை நான் என்னைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பேன், உதவுவேன்னு சொல்லி 3 தடவை தொடர்ந்து முதலமைச்சராக வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த வகையில் இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்கார்ந்து மத்திய அரசு, மாநில அரசு, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், அன்னை ஓபிஎஸ்னுடைய நிலைமை அன்னை டிடிவி தினகரன் இல்லாட்டி இன்னைக்கும் பாவம் அதே டீ கடையில் தான் உட்காந்துருக்கணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணார். எம்எல்ஏ, வருவாய்த்துறை அமைச்சர், முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சர். இப்போ மேடையில் பேசுகிறார் தஞ்சாவூரில், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ன்றாரு. என்னங்கடா உலகம் இது? அதான் நான் சொல்கிறேன், ரொம்ப பொட்டு வச்சு நிறைய கயிறு கட்டின கூட நம்பாதீங்கன்றேன் நான். ரொம்பவும் பெண்டானவனே நம்பக்கூடாது, ரொம்பவும் பெண்டாகிறவனே நம்பக்கூடாது. நல்லா ஏற்று பேசுகிறோன்னு நம்புங்கன்றேன் நான். அங்க கூவத்தூர்ல 4 காலம் நடந்து கும்பிடு ஓடுறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன சொல்றேன், ரொம்பவும் நடிக்க வேணாம், ரொம்பவும் மோசம் காட்ட வேணாம். இந்த மோசம் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல, 2 பேரையும் முதலமைச்சர் ஆக்குனதுக்கு எங்களுக்கு பலன் இதாடா. எங்களுக்கு 1.5 வருஷமா எங்களை படாத பாடுபடுத்துறீங்களேப்பா. நாங்க என்ன பாவம் பண்ண? 18 எம்எல்ஏ கொடுக்குறீங்க, பூரா பேரும் ஜெயிலில் அடைக்கிறீங்க, வழக்கு போடுறீங்க. வெற்றிவேலு நான் முதலமைச்சர் மேல நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு 5,000 கோடிக்கு டெண்டர்ப்பா, 1,500 கோடியே நீ உன் குடும்பமே எடுத்துக்கிருச்சு, மக்களுக்கு லாஸ்பான்னு சொன்னா அவன் என்னான்னு விசாரிக்காம எங்க 2 பேர் மேல வழக்கு போடுறாங்க. மதுரையில் போய் கழுத்து போடுறான்றான். எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டான். இப்ப இதை விட கொடுமை நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வராது, வந்துருச்சு, ஏத்துக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் இன்னைக்கு நானும் பார்க்குறேன், வீட்டுக்கு போறாரா என்னான்னு எனக்கு தெரியல, தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டே தான் இருக்காரு எங்க போனாலும். அப்படி சுத்துனதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு பேரு கிடைச்சிருக்கு. ஆர்கே நகர் தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். ஆளும் கட்சி சார்பா முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போய் அண்ணன் டிடிவி தினகரனுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டோம், தொப்பிக்கு ஓட்டு கேட்டோம். துரோகி அங்க பிரிஞ்சு ஒரு என்னமோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாரு. அந்த நேரத்தில் தான் பிஜேபி இந்த கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணன் டிடிவி தினகரனுடைய வளர்ச்சி மிக வளர்ச்சியா இருக்கு, இவரை செட்பேக் பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்றான். சின்னத்தையும் கட்சியும் ஒன்றா கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த நாள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆர்கே நகர் தேர்தல். எங்கள் அண்ணன் டிடிவி கொஞ்சம் கூட அசர்லையே, சந்திப்போம். அன்னைக்கு தொப்பு சின்னத்தில் நின்றோம். இன்னைக்கு நீ என்ன சின்னம் கொடுக்க போறேன்னு கேட்டா எந்த சின்னம் கேட்டாலும் கொடுக்குறோம்ன்றான். கேட்கல, குக்கர் சின்னம் கிடைச்சி குக்கரை காமிச்சோம், ஓட்டு போட்டேன். எல்லா நின்றையும் பூரா டெபாசிட் காலி. இந்திய அரசியலில் ஒரு சுயேட்சை போட்டி போட்டு எதிர்த்து நின்ற அனைவரையும் டெபாசிட் இழப்பு செய்தவர் அண்ணன் டிடிவி தினகரன். அப்ப நம்ம சொன்ன தேர்தல் நடக்கும்போது, இலை நாங்க தான்டா ஜெயிக்க போறோம், அண்ணாதிமுக காரையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கடா, பேசாம ஒதுங்கிங்கடா, எங்கிட்ட வந்துடுறாங்கன்னு சொன்னா நம்மள எவனுமே, நீங்க நோட்டாவுக்கு கீழே போயிருவீங்கடா, நம்மள என்ன நோட்டா ஓட்டு கீழே போயிருவோமா நம்ம. ஆனா நான் கொஞ்சம் இது பண்ணா கூட அண்ணன் டிடிவி கொஞ்சம் ரொம்ப கம்பீரமா தான் இருந்தாரு. நிச்சயமா ஜெயிப்பம்பா அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தாரு. மக்கள் ஜனரஞ்சமா இருந்தாங்க. நம்ம மக்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து உட்கார்ந்து சொல்லி வச்சது மாதிரி நெத்தி அடியா அடிச்சு ஜெயிக்க வச்சோம். பரவாயில்ல. இன்னைக்கு நடக்கிற தேர்தல் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல். திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி நின்று வென்ற தொகுதி. 68,000 ஓட்டு லீடிங் மட்டும் காமிச்சிருக்காரு. பரவாயில்ல. கஜா புயல் பாதிக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவன்
இந்த 4 மாவட்டத்திலையும் சுத்தின ஒரே தலைவன் அண்ணன் டிடிவி தினகரன் மட்டுமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில் ஷூட்டிங் நடத்தி 14 பேர் செத்து கிடக்கும் போது எந்த அரசியல் கட்சி தலைவனும் உள்ள போக முடியல. அங்கேயும் அனுமதித்த ஒரே தலைவன் அண்ணன் டிடிவி தினகரன் மட்டும்தான். அவர் சொல்ற செயல் என்னன்னா, நான் போறேன், நான் போய் சண்டை பிடிக்கணும்டோ பிரச்சனையை தூண்டணும்டோ நான் போகல, மக்கள் பிரச்சனைக்காக நான் போறேன், நான் போனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கலெக்டர் வந்து பெருமைப்பட்டது அண்ணன் டிடிவி செயல்பாடு. இந்த திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு தேதி 4, வேட்புமனு முடியணும்னா அது 14ஆம் தேதி வரைக்கும் கூட முடிஞ்சு போகும். அப்புறம் ஒரு 14 நாள் தான் தேர்தல் பிரச்சாரமே. அந்த நாளை மட்டும் நீங்க நம்ம சொந்த பந்தம் வீடு உற்றார் உறவினர் எல்லாத்தையும் இந்த ஒரு 20 நாள் நீங்க மறந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆர்கே நகர் தோல்விக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் நம்ம மேல கொஞ்சம் பயங்கர வஞ்சனதான் இருக்கேன். அப்ப என்னடா இப்படி ஜெயிச்சு விட்டாங்களே, அடுத்த தேர்தல் வந்தாலும் ஜெயிச்சு விடுவாங்களே, இவங்க எப்படியா தோக்கடிக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் சூழ்ச்சி பண்ணுவேன். அவனுக்கு அரசாங்கம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லா வேலையும் வித்து சித்து விளையாட்டுலாம் பண்ணுவேன். ஆனா நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு, மக்கள் இருக்கான் நம்ம கிட்ட. ஓட்டு போடுற மக்கள் நம்மளுக்கு சத்தியமா 100% ஆதரவு இருக்கு, அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன், கருத்து கணிப்பு, தனியார் தொலைக்காட்சி. ஒரு 15 விவசாயி கிட்ட கேட்கிறேன், நீ யாருக்குப்பா ஓட்டு போடுவ? பாவம் அவரு மாடு கண்டுக்கு புல்லு அறுத்து போட்டு தண்ணிக்கு விட்டு உருமா கட்டி உருமா கலத்தி தொடச்சிக்கிட்டு பேசுறாரு. என்னப்பா கேட்கிறேன்? இல்ல இடைத்தேர்தல் வருதே திருவாரூருக்கு, யாருக்கு ஓட்டு போடுவேன்? டிடிவி தினகரன் தரப்பா போடுவேன் நானு. ஏப்பா போடுவேன்? அவர் தான்ப்பா கஜா புயல் டயத்தில் தெருவா வந்து பார்த்தாரு. ஒரு யதார்த்தமான பேச்சு. நான் வந்து இவருக்கு உங்களை புஷ்பத்தினுக்காக நான் பேசல, யதார்த்தமான உண்மையை சொல்றேன். நான் நம்ம இந்த லெவலுக்கு நல்ல கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்றத மக்கள்கிட்ட ரீச் பண்ணிட்டு மக்களும் நம்மளுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. வரக்கூடிய நிர்வாகிகள் அங்க தங்கி நீங்க தேர்தல் நின்றா எப்படி வேலை பார்ப்பீங்களோ, வந்து உட்காந்துக்கிட்டு இனி மாவட்ட செயலர் கூப்பிட மாட்டேன், ஒன்றிய செயலர் கும்பிடவே மாட்டேன், இந்த குறை சொல்றதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. இன்னைக்கு களம், தேர்தல் களம், இந்த இது பயங்கரமான சேலஞ்சு. இதுல ஜெயிச்சமாக்க அதிமுக ரெட்டலை, அடுத்த ஆட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. நம்ம பட்ட கஷ்டம் போதும், இன்னி பட போற கஷ்டம் 20 நாள். 20 நாள்ல உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்ப உண்மையா அண்ணன் தியாக தலைவி சின்னம்மாவுக்கும் அண்ணன் டிடிவி தினகரனுடைய வளர்ச்சிக்கும் கொடுக்க வேண்டும் என கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நாம் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குருஷேத்திர போரை காண இருக்கின்றோம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தம், நீதிக்கும் அநீதிக்குமான யுத்தம். இன்னைக்கு நியாயத்தின் பக்கம் நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நினைத்திருந்தால் ஆளுங்கட்சியிலே பதவி, அந்தஸ்து, அதிகாரம், பணம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இயக்கம் காக்கப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி பொலிவோடு கம்பீரத்தோடு சிங்கமன கர்ஜிப்போடு நடந்ததோ அதே போல நடைபோட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தியாகிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் தலைமையில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தியாகத்திற்கு, உங்களுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக திருவாரூர் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்று நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் கரத்திலே ஒப்படைக்கும் வரை நாம் ஓயாது உறங்காது பாடுபட வேண்டும்.
நம்முடைய ஒரே இலக்கு தேர்தல் வெற்றியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா நமக்கெல்லாம் பொங்கல் திருவாரூர்ல தான். திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் துணை போச்சா அறிவிக்கின்ற வேட்பாளரை பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் வரை ஓயாமல் பணியாற்றுவோம் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு திருவிழா என்று சொன்னால் அதற்கு வெடிவெடித்து கொண்டாடுவார்கள். ஒரு தலைவர் ஒரு நிகழ்ச்சி வருகிறார் என்று சொன்னால் பட்டாசு வைத்து வெடிவெடித்து கொண்டாடுவார்கள். ஆனால் ஒரு இடைத்தேர்தல் அறிவித்து அதை வெடிவெடித்து கொண்டாடுகிற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய மக்கள் செல்வர் அண்ணன் டிடி அவர்கள் சொல்லி அடிக்கிற தலைவர். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று சூழ்நிலைத்தார். சொன்னதை போல வெற்றி பெற செய்த தலைவர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடி அவர்கள். அதை போலத்தான் சமீபத்திலே மன்னார்குடியிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். நீங்க வாங்க திருவாரூருக்கு வாங்க வச்சுக்கிறேன் வேடிக்கைன்னு சொன்னார். அதை போல சொல்லி அடிக்கிற தலைவர் நம்ம அண்ணன் டிடி அவர்கள். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் மக்கள் முடிவு செய்தது, அந்த தொகுதி மக்கள் முடிவு செய்தது, அடுத்து புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னால் யார் தலைமையேற்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும், அதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் செல்வர் அண்ணன் டிடி அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அடுத்து இந்த அமைப்புக்கு யார் தலைவர், யார் தலைமை தாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான அந்த தேர்தல். இப்பொழுது நடக்கிற திருவாரூர் சட்டமன்ற தேர்தல் என்பது அடுத்த ஆட்சி அமைக்கிற தலைவர் யார், இயக்கம் யார் என்பதை நிரூபிக்கிற தலைவர். ஆகவே ஒரு தேர்தல் என்று சொன்னால் சந்தோஷமாக தொண்டர்களுடைய பாராட்டுக்களை பெற்று உழைக்கிற தியாகத்திற்கு சொந்தமான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இயக்கம். அது மட்டுமல்ல, தேர்தல் என்று வந்தபோது மாற்று கட்சி, எதிர்கட்சி, துரோக கட்சி எல்லாம் இன்றைக்கு தேர்தலை நிறுத்துவதற்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே நிர்வாகிகளை வைத்து, ஏன் தொண்டர்களை வைத்து ஒரு வேட்பாளரை அறிவிக்கிற துணிச்சல் அண்ணன் டிடி அவர்களுக்கு தான் உண்டு. நாம் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே எப்படி ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அந்த மக்கள் ஒரு நல்ல தலைவரை அடையாளம் காட்டினார்களோ, அதே போல திருவாரூரில் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் அடுத்து வருகிற ஆட்சி அமைக்கிற தலைவரை நிச்சயமாக அவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். அந்த வகையிலே நாம் வெளி மாவட்டத்திலே வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உள் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இங்கே தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனக கடுமையாக உழைத்து, தியாகத்தோடு உழைத்து, நல்ல முறையிலே உழைத்து நாம் வெற்றி பெற செய்வதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நமது தேர்தல் ஆணையம் பொங்கல் பரிசாக அறிவித்திருக்கின்ற இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலின் வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது அருமை சகோதரர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் எஸ் காமராஜ் அவர்களை இந்த நேரத்திலே நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் வேட்பாளராக புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலின் வெற்றி வேட்பாளராக இங்கே அவரை அறிமுகப்படுத்துவதிலே, அறிவிப்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இங்கே நிர்வாகிகளும் நமது போர்படை தளபதிகளான தொண்டர்களும் இங்கே காட்டுகின்ற இந்த உற்சாகமே அவரை
அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகரிலே எப்படி என்னை வெற்றி பெற செய்தீர்களோ அதைவிட அதிக வாக்கு வித்தியாசத்திலே திருவாரூர் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு அளித்திருக்கின்றது. அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழகத்திலே நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல். அந்த தேர்தலின் பொழுது நமக்கு கட்சி கிடையாது, கட்சியின் பெயரும் கிடையாது, நமக்கு தலைமை கழகம் கிடையாது, அன்றைக்கு சின்னமும் கிடையாது என்ற நிலையிலே அங்கே உங்களை எல்லாம் நம்பி போட்டியிட்ட என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று 20 நாட்களுக்கு மேல் அங்கே தங்கி சிறப்பாக பணியாற்றிய நீங்கள் அனைவரும் இன்றைக்கு அடுத்த ஒரு போர்க்களமாக நமக்கு வாய்த்திருக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக திருவாரூரிலே இடைத்தேர்தல் வாய்த்திருக்கிறது. இதிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம். அதுவும் ஆர்கே நகர் தேர்தலிலே நாம் பெற்ற வெற்றியை அடுத்த இடைத்தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் அதை முறியடிக்கும் என்கின்ற ஒரு சாதனை சரித்திரத்தை நீங்கள் அனைவரும் படைப்பதற்காக எங்களோடு சேர்ந்து இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுடனும் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கின்ற நமது ஆற்றல் மிகு 70 மாவட்ட கழக செயலாளர்களுடனும் பிற அணி நிர்வாகிகளுடன் இங்கே உழைக்க காத்திருக்கின்ற கழகத்தின் அடலேறுகளுக்கு இந்த நேரத்திலே நான் அட்வான்ஸாகவே எனது நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். நமது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்களாக நமது கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை பெரியவர் திரு எம் ராஜேந்திரன் அவர்களும், கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை பெரியவர் திரு சிவா ராஜமாணிக்கம் அவர்களும், கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் அன்பு சகோதரர் க மலர்வேந்தன் அவர்களும், திருவாரூர் மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எனது அன்பு சகோதரர் வி ரவிச்சந்திரன் அவர்களும், திருவாரூர் மாவட்ட கழக மாணவரின் செயலாளர் எனது அன்பு சகோதரர் எஸ் லெனின் அவர்களும், கூத்தாநல்லூர் நகர் கழக செயலாளர் அருமை பெரியவர் டி எம் சின்னாமீன் அவர்களும் இங்கே தொகுதியின் பொறுப்பாளர்களாக இருந்து உங்களுடன் அவர்கள் செயலாற்றுவார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் அந்த தொகுதியிலே மிகவும் பரிச்சயமானவர்கள், பல ஆண்டுகள் மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர். எப்படி என்னை ஆர்கே நகர் தொகுதி வெற்றிக்கு எனக்காக அரும்பாடுபட்ட எனது அருமை நண்பன் வெற்றிவேல் போல அவர் இந்த தொகுதியிலே நமது கழக பொருளாளருடன் கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவர் தோளோடு தோள் நின்று இங்கே திருவாரூரிலே ஒரு வெற்றி வேளாக அவர் செயல்பட வேண்டும், வெற்றி கடையை நமக்கு பறித்து தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஆர்கே நகரிலே அங்கே வாக்கு சேகரிப்பதை தவிர வேற எந்த ஒரு வேலையும் எனக்கு கொடுக்காமல் அனைத்தையும் வெற்றிவேல் அவர்கள்தான் பார்த்து கொண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அங்கே நமது மண்டல பொறுப்பாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியாக பார்த்த பொழுது எல்லாவற்றையும் அவர் ஒருவர் தான் கோஆர்டினேட் செய்து அந்த தேர்தலிலே நாம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அரும்படி ஆற்றியவர்கள். அதுபோல இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்களாகிய அருமை சகோதரர்கள் 6 பேரும் வெற்றி வேல்களாக இருந்து பணியாற்றுவார்கள் என்ற உறுதி இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல நமது திருவாரூர் ஒன்றியம் அங்கே உள்ள மொத்த வாக்குச்சாவடிகள் 89, அதன் மண்டல பொறுப்பாளர்களாக திரு நமது தலைமை செயலாளர் திரு பழனியப்பன் அவர்களும், கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு ஜி செந்தமிழன் அவர்களும்,
கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.டி. கலைச்செல்வன் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் சேலம் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எஸ்.கே. செல்வம் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் திரு சிவராஜ் அவர்களும், கழக வர்த்தக அணி செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களும் உங்களோடு சேர்ந்து தேர்தல் பணியாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதுபோல மண்டலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்ற கொரடாச்சேரி வடக்கு ஒன்றியம், கொரடாச்சேரி தெற்கு ஒன்றியம், கொரடாச்சேரி பேரூர் கழகம் என மொத்தம் வாக்குச்சாவடிகள் 99ற்கு மண்டல பொறுப்பாளர்கள் நமது கழக பொருளாளர் அருமை சகோதரர் எம் ரங்கசாமி அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் எஸ்பி மாணிக்கராஜா அவர்களும், வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் எனது அருமை சகோதரருமாகிய என்ஜி பார்த்திபன் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பி. வாசுதேவன் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர்.பி. ஆதித்தன் அவர்களும் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவார்கள். அதுபோல மண்டலம் 3 திருவாரூர் நகரம் மொத்த வாக்குச்சாவடிகள் 47, மண்டல பொறுப்பாளர்களாக நமது கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும், வட சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் வெற்றிவேல் அவர்களும், கழகத்தின் பேரவையின் செயலாளர் அன்பு சகோதரர் ஆர். மாரியப்பன் கண்ணடி அவர்களும், கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் வி. சுகுமார் பாபு அவர்களும் உங்களோடு தேர்தல் பணியாற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல மண்டலம் 4 மன்னார்குடி கிழக்கு ஒன்றியம், கோட்டூர் வடக்கு ஒன்றியம் மொத்த வாக்குச்சாவடிகள் 45, மண்டல பொறுப்பாளர்களாக நமது கழக அமைப்பு செயலாளர் திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் திரு ஆர். மனோகரன் அவர்களும், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் அன்பு சகோதரி திருமதி ஆர். சாருபாலா தொண்டைமான் அவர்களும், நமது கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை தம்பி KSK பாலன் முருகன் அவர்களும் உங்களோடு பணியாற்றுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல மண்டலம் 5 நமது கூத்தாநல்லூர் நகரம் மொத்த வாக்குச்சாவடிகள் 23, அதற்கு மண்டல பொறுப்பாளர்களாக நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் திரு சேலஞ்சர் துரை அவர்களும், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் அருமை பெரியவர் திரு கே. தம்பி இஸ்மாயில் அவர்களும் உங்களோடு பணியாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தின் 70 மாவட்ட கழக செயலாளர்களும் அங்கே அந்தந்த மண்டல பொறுப்பாளர்களுடன் சேர்ந்து அந்த பகுதியிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு தேர்தல் வேலைகளை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை. நமது ஒரே குறி திருவாரூர் இடைத்தேர்தலிலே துரோகத்தையும் எதிரிகளையும் வென்றெடுத்து திருவாரூர் அம்மாவின் கோட்டை என்பதை உருவாக்கி காட்ட வேண்டும். RK நகரிலே நாம் பெற்ற வெற்றியை திருவாரூர் தொகுதியிலே அதைவிட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று நாம் செய்த சாதனையை நாம் தான் முறியடித்தோம் என்கின்ற வரலாற்று பெருமையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். நமது திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாநகர், தஞ்சாவூர் வடக்கு, தஞ்சாவூர் தெற்கு மற்றும் நாகை வடக்கு, நாகை தெற்கு, அதுபோல நமது கடலூர் மேற்கு, அரியலூர் போன்ற அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கழகத்தின் மற்ற மொத்தமுள்ள 70 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அந்தந்த பகுதியிலே நீங்கள் அவர்களுடன் மண்டல பொறுப்பாளர்களுடன் ஆலோசித்து அங்கே வந்து தங்கி எப்படி RK நகரிலே நீங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றீர்களோ அதே வெற்றியை பெறுவதற்கு இங்கே மக்களை சந்தித்து நாம் வாக்குகளை பெற்று அவர்களது நம்பிக்கையை பெற்று வெற்றிக்கடியை நமது இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும்.
என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். கஜா புயல் தாக்கத்தால் நமது டெல்டா மாவட்டங்கள், நமது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தமிழகத்திலே 12 மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்கள் அடைந்த பாதிப்பு எல்லோருக்கும் தெரியும். அங்கே நாம் தேர்தல் பணியாற்றுகின்றோம். இங்கே தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், தேவையற்ற வீண் செலவுகள் இல்லாமல், கொடி தோரணங்கள், பிளாஸ்டிக் கொடிகளை பயன்படுத்தாமல், பேனர்களை பயன்படுத்தாமல், நாம் அனைவரும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியையும் நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தையும் மாத்திரம் நாம் அடையாளமாக கொண்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்களை சந்தித்து வாக்குகளை பெற்று நாம் மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே அழைக்காமலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதிலிருந்தே தெரிகிறது. நேற்றைக்கு அங்கே திருவாரூர் நகரத்திலே திருவாரூர் தொகுதிக்கான நிர்வாகிகள் கூட்டத்திலே பொருளாளர் அவர்களும் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் கூட்டிய போது 2000ற்கு மேற்பட்ட தொண்டர்கள் அங்கே கூடியதை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். இன்றைக்கு தேர்தல் என்றவுடன் திருவாரூரை நோக்கி படையெடுத்திருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் எங்கே? உச்ச நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை நோக்கி படையெடுத்திருக்கின்றவர்கள் எங்கே என்பதை திருவாரூர் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உச்சமன்றத்திலே நீதிமன்றத்திலே யார் போய் வழக்கு தொடங்குகிறார் என்பதும் அவர்களுக்கு தெரியும். தேர்தலிலே மக்களை சந்திக்க முடியாதவர்கள், ஏனென்றால் கஜா புயல் நேரத்திலே பாதிக்கப்பட்ட நேரத்திலே இங்கே இந்த பகுதியிலே செல்ல முடியாதவர்கள், கஜா 2 என்ற பெயரோடு கஜா புயலை விட வேகமாக வந்து சென்றவர்கள், ஹெலிகாப்டரில் பறந்து வந்து கூட உள்ளே செல்ல முடியாதவர்கள், கட்சி கொடியை போட்டுக்கொண்டு சென்றால் பொதுமக்கள் உதைப்பார்கள் என்று பயந்து கொண்டு கட்சி கொடியை கலட்டி வைத்து சென்றவர்கள் எல்லாரும் இங்கே திருவாரூர் மக்களை பார்த்து நிச்சயம் பயப்படத்தான் செய்வார்கள். அதனால் தான் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை இன்றைக்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் மக்களை சந்தித்து வீடு வீடாக சென்று அவர்களை சந்தித்து இந்த கஜா புயல் நேரத்திலும் உங்களோடு தோளோடு தோள் நின்றவர்கள் அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் தான் என்பதை நீங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களின் அன்பை பெற்று இங்கே ஒரு மாபெரும் வெற்றியை நாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பெற்று தருவதுதான் நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவின் உண்மையான தொண்டனாகிய எனக்கு அன்றைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல திருவாரூர் தொகுதி மக்கள் தமிழகத்திலே மாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு அச்சாரமாக இங்கே திருவாரூர் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய திரு எஸ் காமராஜ் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வார்கள். இனிமேல் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டையா ஆல்ரெடி மாறிட்டு அது தேர்தலில் நீங்கள் தெரியும். இப்போ 10ஆம் தேதி நாங்கள் நாமினேஷன் காலம்பரை 11 to 12, 17ஆம் தேதியிலேருந்து புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா அன்னைக்கு நாங்கள் புரட்சித் தலைவர் சிலைக்கு இங்கே திருவாரூரில் மாலை அணிஞ்சிடும். 17 சாயங்காலத்துலேருந்து என்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து 26ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய சுற்றுப்பயணம் இருக்குது. கேண்டிடேட் இந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே அவர் தொகுதி ஃபுல்லாக மக்களை சந்திக்க சென்றார். சார் இதான் ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா 8 கட்சி 9 கட்சி கூட்டணிலாம் டெபாசிட் போனது. இந்த மாதிரி அதாவது நீங்கள் போன தேர்தலில் வாங்கியிருக்கிறது கூட்டு போடுறதுக்கு இவ்வளோ ஸ்கூல் மார்க்கு லிஸ்ட்டு கிடையாது. இது மக்களுடைய மனசு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது இதை விட என்ன ஆர்கே நகரில் ஏற்கனவே அம்மா நின்னப்போ அம்மாவை எழுத்து போட்டுக்கிட்ட திமுக கூட்டணியில் 57,000 ஓட்டு வாங்கினாங்க. புதுசாக அதில் மதிமுக நீங்கள் சொல்கிற கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகளாம் சேர்ந்ததுக்கப்புறம் 29,000 ஓட்டு தானே வாங்கினாங்க. எங்கே போணுச்சு 20,000 ஓட்டு? அதனால் இந்த மாதிரி கணக்கு 77லேருந்து தேர்தல் நடந்தது, 54லேருந்து தேர்தல் நடந்ததெல்லாம் இதில் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டமும் வேறு.
இப்போ அம்மாங்கிற பெரிய தலைவர் இல்லை, அவர் கலைஞருங்கிற தலைவர் இல்லை. இப்போ வந்து எல்லா கட்சிகளுமே புதிய கட்சி தான். அதுதான் அதோடைய வெளிப்பாடு தான். நீங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலில் தமிழ்நாடு சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளரை, ஒரு அன்னைக்கு தான் சின்னம் கிடைச்ச வேட்பாளரை புதிய சின்னத்துக்கு மக்கள் அவ்வளோ வாக்கு, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எனக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. அதனால் இந்த கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் எல்லாம் அதெல்லாம் தேர்தலில் நீங்கள் முடிவு வந்து பாருங்கள், நான் சொன்னது சரிங்கிறத ஒத்துக்கணும். அதாவதுங்க, பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு சில மாநில கட்சிகளோட நாங்கள் எங்களோட வரணும்னு விருப்பப்படுறவங்களோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த தேர்தலை பற்றி நானும் அவங்கள்ட்ட பேசலை, அவங்களும் யாரும் என்கிட்ட பேசலை. ஒருவேளை அவர்கள் ஆதரவு கொடுத்தா அதை பேசிட்டு இருக்கவங்க ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்கணும், இல்லைன்னா நாங்கள் தனித்த ஆர்கே நகரில் போட்டுக்கிட்ட மாதிரி போட்டோம். எங்கள் மக்கள் கிளியராக இருக்காங்க. ஆர்கே நகரில் வீட்டுக்கு வீடு போய் ஓட்டுக்கு 6000 ரூபா ஹார்ட் கேஸ் கொடுத்தப்பே மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கல. அதாவது இருவர்னு ஒரு படம் தலைவர் வச்சு ஒரு படம் வந்துச்சு, மணிரத்ன படம். அதில் ஒரு பாட்டு இருக்கு, வெள்ளி காசுக்கெல்லாம் மக்கள் சக்திக்கு முன்னாடி வெள்ளி காசுலாம் அதுக்கு மக்கள் சக்தி அடிப்படையாதுன்னு. அதே மாதிரி இந்த பணத்தை கொடுத்து பொருளை கொடுக்கறதுனாலலாம் மக்கள் அது யாருடையது. இப்போ ஆர்கே இதில் தீபாவளிக்கு இப்போ பொங்கலுக்கு பரிசரித்தா மக்கள் வரிப்பணத்தில் அறிவிக்கிறாங்கன்னா இவங்க வீட்டு அப்பா வீட்டு காசை கூட கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து மக்கள் சரியாக இருப்பாங்க. அதனால் இந்த ஆட்சி, இந்த மக்கள் விரோத ஆட்சியை எதிர்த்து வாக்களிக்கணும்னா போன வருஷம் டிசம்பரில் எனக்கு வாக்களித்தாங்க. அப்புறம் இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர் தீர்ப்பை, 3வது நீதிபதி தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்ததை விட தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்தாங்கன்னா இவங்க 18 பேரும் அதில் வந்து முடிவு இவங்களுக்கு சாதகம் வந்துருந்துச்சா அந்த ஆட்சியை போயிருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அது மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடைய போகிற வெற்றி இங்கே தமிழகத்திலே ஆளுகின்ற அந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான தொடக்கமாக அமையும். தொடர்ந்து பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 37 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறத நான் இப்போலே சொல்லிகிட்டு இருக்காத. அது நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் மக்கள் ஆதரவாக இருக்காங்க. எங்களுடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற செய்ய போகிறாங்க. அம்மாவுடைய வழியில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கணும்னா தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கும் தமிழகத்திற்கு தேவையில்லாத திட்டங்களை தடை செய்வதற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் முடியுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதனால தான் எங்களை ஆதரிக்கிறாங்க. இதை நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்க போகிறீங்க. நீதிமன்றத்தில் மார்ச் 9 டெல்லி ஹைகோர்ட்டில் நாங்கள் கேட்டிருந்ததே அதான். எங்களுக்கு கட்சியின் பெயரையும் நாங்கள் கேட்குற சின்னத்தையும் கொடுக்க சொல்லி 21 நாளில் கொடுக்க சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு ஆர்டர் போட்டாங்க. அதை தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதி எங்கள் லாயரை ஹியரிங் கூப்பிட்டு அவங்க பேரையும் கிளியர் பண்ணி சின்னமும் தந்துடுறேன் 2-3 நாள் ஆர்டர் போடுறேன்னாங்க. அதுக்குள்ளார நம்ம எடப்பாடி அனுப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆர்டரை வந்து ஒன்றும் செட்டிஸ்ஃபைட் பண்ணலை, அதை தடை செய்யலை, அந்த ஆர்டரை வந்து நீக்கலை. அந்த ஆர்டரை கெப்டின் அபைன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த ஹைகோர்ட்டில் சொல்லி சிஜேவும் இன்னொரு ஜட்ஜி இதை விரைவாக முடிக்க சொன்னாங்க. அது இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இடையில தேர்தல் வந்தால் நீங்கள் வந்து எங்களை இடைத்தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ எந்த தேர்தல்னாலும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2ஆம் தேதியாக போய் நாங்கள் மென்ஷன் பண்ணோம். 7ஆம் தேதி கேஸ் வருது. ஏற்கனவே நான் நின்று வெற்றி பெற்ற சின்னம். இப்போ நானே இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கொடுக்கணும்ல. அதுமாதிரி எங்கள் கட்சி வேட்பாளருக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து சட்டம். அது நிச்சய நீதிமன்றம் செய்யுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதில் சட்டப்படி கேட்குறோம் நாங்கள். அதை வந்து அவங்க நிச்சயம் எங்களுக்கு செய்வாங்கங்கிற நம்பிக்கை. மக்களுக்கு நிவாரணம் கொண்டு போய் சேரணும். இத்தனை நாள் தூக்கிட்டு இருந்துச்சு அரசாங்கம். இப்போ திருவாரூர் இடைத்தேர்தல் அறிவித்ததுனால அந்த மக்களுக்கு நிவாரணம் வந்து சேரட்டும். ஏன்னா எத்தனை பேர் தங்கள் வாழ்வாதாரத்தை இறங்கிட்டுங்கெல்லாம் மாற்றுக்கு துணிக்கு வழி இல்லாமல் வீடுகளை இழந்து எவ்வளோ அவங்களுடைய விவசாயத்தை இழந்து 30 ஆண்டு வாழ்க்கை தரமே குறைந்து போய் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த மக்களுக்கு இந்த தேர்தல் அறிவிப்பு மூலம் இந்த அரசாங்கம் வந்து அந்த நிவாரணத்தை கொடுத்தா அது ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியோ மக்களுக்கு நிவாரணம் அடையணும், அதான் நம்மளுடைய ஒரே எண்ணம். அதான்
கழகத்திற்கிணையாய் உலகில்